ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 வாணிபம் செய்யக்கூடிய வியாபாரியாக சிவபெருமான் இருக்கார். அந்த வியாபாரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு புனிதமான ஒரு தொழில், அதில் எப்படி நேர்மை அறத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காட்டுறார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 667வது திருநாமம் என்ன சொல்றது? ஓம் வர்த்தகினே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, மரவேலை செய்கிறவர் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது தச்சர் வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. தச்சு வேலை சொல்கிறோம் இல்லையா, இந்த மர சாமான்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா மரவேலை செய்யக்கூடிய கைத்தொழிலாளியாக இருக்கிற வடிவினர் அப்படின்னா, சனாதன மதம் இப்படி ஒவ்வொரு தொழிலையும் எப்படி தெய்வீக கண்ணோட்டத்தோடு பார்த்து எப்படி உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். நமக்கு பொதுவாக கார்பெண்டர் அப்படின்னா ரொம்ப சர்வசகஜமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அரண்நாமம் 1000 சொல்கிறது அந்த கார்பெண்டர் வடிவில் தச்சர் வடிவில் இருக்கிறது யார்? சிவபெருமான் அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயே பார்த்தோம். வேதம் ஓதுற அந்தனர் வடிவில் இருக்கார், இனிமே மக்களை காப்பாற்றக்கூடிய அரசன் வடிவில் இருக்கார், வாணிபம் செய்யக்கூடிய வடிவில் இருக்கார், வணிகராக இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டும் இப்போ இப்படி இல்லாமல் சொல்கிறது. வேதமே அப்படி தான் சொல்கிறது. வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தக்ஷேபியோ ரதகாரேபியோ நமஹா அப்படின்னு இருக்கு. அதில் தச்சர் அதாவது தச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ தச்சராக இருக்குது. அந்த தக்ஷர் தான் தச்சரானப்பில் அதை செய்யக்கூடியவராக இருக்கார், தச்சு வேலை செய்யக்கூடியவராக இருக்கார். ரதகாரேபியோ நமஹான ரதம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கார், தேரெல்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கார் அப்படின்னா ஒரு கைவினை பொருள்களுக்கு மர பொருள்லாம் பண்ணக்கூடியவாளுக்கு அந்த பொருளில் எப்படி இல்லாம் இருக்குது, அது எவ்வளவு உயர்ந்த ஒரு தொழில் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறது. பார்த்தா எவ்வளவு அதிசயத்தை பார்க்கணும். தேர் அப்படின்னு சொன்னோன்னு ரதகாரேபியோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டு தேர் அப்படிங்கிறோம். அத்தனாம் பெரிய தேர், திருவாரூர் தேராக இருக்கட்டும், குடந்தையில் இருக்கிற சாரங்கபாணி தேராக இருக்கட்டும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேராக இருக்கட்டும், எல்லா தேர் திருவிழாலாம் நடக்கிறது. பிரம்மாண்டமான தேர்லாம் மலை மாதிரி தேராக இருக்குது. அதை இந்த மரவேலை செய்ய தச்சு வேலை செய்கிறவெல்லாம் தானே பண்ணியிருக்கா. அதில் எவ்வளவு வேலைப்பாடு எப்படி இல்லாமல் இருக்குது, ஆச்சரியமாக இருக்கே. அதை பார்த்தாலே தெய்வீகமாக இருக்கே. இந்த தச்சு வேலை செய்கிறது, இந்த மரவேலை செஞ்சுக்கிறவெல்லாம் இனிமேல் கடவுள் வடிவம் அப்படிங்கிறதுக்கு வேறு ஒன்றுமே சாட்சி வேண்டாம். நம்ம கண்ணால் பார்க்குறதே நம்மளை அறியாத மனசு அதில் ஈடுபடுறது, நமக்கு என்ன ஒரு இன்பம் கிடைக்கிறது. கோயிலில் போய் கடவுளை பார்க்குறதே வழிபடுறதே நமக்கு என்ன இன்பம் பேரின்பம் கிடைக்கிறதோ அதுதானே இதெல்லாம் பார்க்குறது. அப்படி இருக்கக்கூடியது இது ஏதோ வேதம்தான் சொல்கிறது. அதே மாதிரி இந்த அரண்நாமம் சொல்கிறதா மகாகவி பாரதி என்ன சொல்கிறார்? அவரும் அதையே தான் சொல்கிறார். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனைத்தின் எழிலிடை உற்றாள் இன்பமே வடிவாகிடப் பெற்றாள். என்ன ஒரு வார்த்தை. எப்படி இல்லாம் இதான் கவி, மகாகவிங்கிறது. கோதகன்ற தொழில் உடைத்தாகி மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். இனிமே தச்சு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு தனித்தனியாகவே சொல்ல வேண்டாம். எந்தெந்த இடத்தெல்லாம் குறையில்லாத நல்ல தொழிலாக இருக்கோ அதுதான் அங்கே முக்கியம். தொழிலுடைத்தாகின்னு வெறுமனை சொல்லலை, முன்னால் ஒரு வார்த்தை சேர்த்துருக்கு. என்னென்னு? கோதகன்ற, குறையில்லாத, தப்பு இல்லாத, நேர்மையான அப்படின்னு அர்த்தம். அப்படி கோதகன்ற தொழில் உடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோவில் என்னென்ன எதை பார்த்தாலும் எப்படி தெய்வீக மனம் கமழறது. கோவிலாக இருக்கட்டும், கோபுரமாக இருக்கட்டும், தேராக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், அதில் உள்ள அலங்காரங்களாக இருக்கட்டும், எப்படி இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு கைவினை கலைஞர்களும் தங்களோட பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கா அப்படின்னு. கற்கோவில்லாம் இருக்குது அப்படின்னா எப்படிலாம் உயிரை கொடுத்து நம்ம பண்ணியிருக்கா. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு பக்தி ஸ்ரத்தை, என்ன ஒரு தெய்வீகம் ததும்புறது. அதனால தான் நீங்கள் வர்த்தகினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்
இப்படி எல்லா தொழில்கள்லேயும் எல்லா கைவினை கலைஞர்கள்லேயும் அந்த கைவினை பொருட்கள்லேயும் இருக்கக்கூடியது இறைவன் தான் அப்படின்னு எங்கேயும் அந்த இறை உணர்வோடு பார்க்கக்கூடியது தான் அரண்நாமமாயிரத்தோட சிறப்பு, நமது சனாதன தர்மத்தோட சிறப்பு. அப்படி 667 சொல்லித்து 668 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் இதுக்கு மேலே ஒருபடி மேலேயே போயிடுத்து. இப்போது மரவேலை செய்கிறவர், அந்த மரவேலை செய்கிற பொருட்கள்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்லித்தா, இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறது அப்படின்னு 668 சொல்கிறது ஓம் விருக்ஷாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் என்னன்னார், மரவடிவினர் அப்படின்னு அர்த்தம். மரமே அவர் தான் எடுத்து, மரமும் அவர் தான், அப்புறம் அந்த மரத்தை எடுத்து மரவேலை செஞ்சு செய்யக்கூடியவரும் அவர் தான், அந்த மரவேலையை செஞ்ச சாமான்களும் அவர் தான். வாகனமாக இருக்குது ரிஷபவாகனம், ரிஷபவாகனம் அதிகாரநந்தி வாகனம் அப்படின்னு நாம் அப்படியே பேரின்பத்தோடு தரிசனம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிருக்கு, அந்த அதிகாரநந்தி ரிஷபவாகனம்லாம் இதில் ஆயிருக்கு, மரத்தினால ஆயிருக்கு. அந்த மரத்தை யார் இப்படி ஒரு மரமாக இருந்ததை இப்படி அழகான ஒரு நாம் எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு வாகனமாக பண்ணினது யார், மரவேலை செய்ய கைவினை கலைஞர். அப்படின்னா இப்போ இதை என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த மரமும் அவர் தான், அந்த மரவேலை செஞ்சவரும் அவர் தான், அந்த மரவேலையால் செய்யப்பட்ட பொருளும் இவர் தான், இதுக்கும் மேலே அது மேலே ஏறி உட்கார்ந்துன்னு காட்சி கொடுக்குறவரும் அவர் தான். சர்வம் பிரம்மமயம். భద్రాచల రామదాసురే నదులు వనంబులు నానా மிருகமுலு, நதியாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாம் என்ன அப்படின்னர், அந்த ராமமயம். ஈ ஜகம் அந்த ராமமயம், இந்த உலகமே எல்லாம் இங்கே ராமமயம்தான் அப்படின்னு பத்ராஜல ராமதாசர் எல்லா மகான்களும் அப்படி தான் சொல்கிறார். சர்வம் பிரம்மமயம் ரே ரே சதாசிவ பிரம்மேந்திராள். இப்படி அத்தனை மகான்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார். அப்படி மர வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு வேதமும் அதே தான் சொல்கிறது. விருக்ஷேபியோ ஹரிகேஷேபியோ நமஹா அப்படிங்கிறது. அதாவது ஹரிகேஷன் அப்படின்னா பச்சலை, அதுக்கு மரத்துக்கு நமக்கெல்லாம் தலையில் முடி இருக்குது, மரத்துக்கு தலை எது முடியுதுன்னு இந்த இலைகள்லாம் தான். அந்த பச்சை இலைகளையே முடியாக உடைய மர வடிவமாக இருக்கக்கூடியவர், மரங்களோட வடிவமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான்னு சொல்கிறது. நமக்கு பொதுவாகவே நமக்கு எப்படி பழகி இருக்குது அப்படின்னா, அரச மரத்தை பார்த்தாக்க உடனே வணங்குறோம், வேப்ப மரத்தை பார்த்தா வணங்குறோம், துளசி செடியை பார்த்தா வணங்குறோம், வில்வ மரத்தை பார்த்தா வணங்குறோம். இப்படி மரங்கள் செடி கொடியெல்லாம் முதற்கொண்டு கடவுளாக வழிபடுறதுங்கிறது இந்த சனாதன தர்மத்தை விட வேறு எங்கே பார்க்க முடியும்? ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படின்னா இயற்கையை எப்படி போஷிக்கிற, எவ்வளவு நேசிக்கிறது இந்த மதம் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு மரத்தில் கடவுளாக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மரத்தை நாம் அழிக்கணும்னு தோணுமா, வெட்டணும்னு தோணுமா, இல்லை அதை ஏதானும் அதுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு தோணுமா? தோணாது. அப்படின்னா அந்த இயற்கையை எப்படிலாம் வழிபடுறது, அதில் கடவுளை பார்க்குறது அப்படின்னா அதனால தான் இந்த விருக்ஷாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி மரவடிவுன்னு சொல்லித்தா அடுத்த 669 நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஓம் பகுலாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த பின்னால் இதுலேருந்து வரக்கூடிய 3-4 நாமாக்கள் இப்படி தான் தொடர்ந்து வரப்போகிறது. இதில் முதல்ல மரவேலை செய்கிறவர் அப்படின்னு வந்தது, அடுத்தது மரம்னு வந்தது, இப்போ அடுத்தது என்ன வடிவம்னு சொல்லியிருக்குன்னு அந்த மரத்திலேயே வகுலாய நமஹா அப்படின்னா வகுளம்னா மகிழ மரத்துக்கு பேர். மகிழம்பூ சொல்லுவேன், அந்த மகிழ மரத்துக்கு பேர் வகுளம்னு பேர். அந்த மகிழ மர வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இது எதுக்கு மர வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா எல்லா மரத்தையும் சேர்த்துக்கலாம் இல்லையோ, பொது பேராக தானே இருக்குது. இப்போ எதுக்கு திருப்பி அதுக்குள்ளே குறிப்பிட்டு மகிழ மரமாக இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு? அதுக்கும் காரணம் இருக்குது. மரம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் சிலதெல்லாம் என்ன பண்ணால் ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது, பலவிதமான மரங்கள் இருக்குது. அதில் நம்ம சில மரங்கள்லாம் அதோட பயன்பாடு நமக்கு ரொம்பவே இருக்குது, மனம் நிறைஞ்சதாக இருக்குது, சுவை நிறைஞ்சதாக இருக்குது. கீதையில் பகவான் சொல்கிறாரு, இந்த பொருள்கள்லையே எதெல்லாம் இருக்கிறதுலே உயர்ந்ததோ அதெல்லாம் தன்னோட விபூதி அப்படின்னு விபூதி யோகத்தில் பகவான் கீதையில் அப்படி தானே சொல்லிக்கார்.
இந்த பொருள்கள்லேயே உயர்ந்ததாக இருக்கிறதுலாம் தன்னோட வடிவம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அப்போ தாழ்ந்ததாக இருக்கிறதுலாம் அவர் வடிவம் இல்லையான்னார். அதுவும் அவர் வடிவம் தான். இருந்தால் கூட பல சாமான்கள் இருக்கிறதே அதில் இருக்கிறதுலையே ரொம்ப உயர்ந்ததாக இது இருக்கும், அது அவர் வடிவம்னு சொல்கிறதுனால இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு படிப்பினை அப்படின்னா, நாம் கடவுளுக்கு ஒன்று அர்ப்பணம் பண்ணுறோம், ஏதோ காணிக்க கொடுக்குறோம்னா எதை கொடுக்கணும்னு இருக்கிறதுலையே உயர்ந்ததை கொடுக்கணும். நம்மக்கிட்டே இருக்கிறதுல எது உயர்ந்ததோ அதை கொடுக்கணும். அது இல்லாத நமக்கு வேண்டாத சாமானை கொண்டு உண்டியலில் போடுறது அப்படிங்கிறது இல்லை. நமக்கு வாங்கிக்கிறதே பிரமாதமாக நல்ல துணியாக வாங்கிக்கிறது, பட்டாடையாக வாங்கிக்கிறது, கோவிலில் சாமிக்கு சாத்தணும் அப்படின்னா இருக்கிறதுலே சீப்பாக இருக்கிறது, அப்படி பண்ணக்கூடாதான். என்ன பண்ணணும்னார், நீ எப்படி உங்ககிட்ட இருக்கிறதுக்குள்ளே உயர்ந்தது அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதனால தான் இந்த மரம்னு சொன்னால் கூட அதுலேயே உயர்ந்ததான எந்தெந்த மரங்கள் இருக்கோ அதெல்லாம் வரிசையாக லிஸ்ட்டு இப்போ சொல்ல போகிறது. அதில் முதல்ல சொல்கிறதே மகிழ மரத்தை சொல்லியிருக்கு. வகுளம் வகுளம்ங்கிறதே ரொம்ப தெய்வீகமான ஒரு மலர். பார்த்தேன்னா அதோட வாசனை எப்படி இருக்குன்னா, பொதுவாக பூவெல்லாம் வாசனையாக மலர்ந்துருக்கிறதே நல்ல மணத்தோடு இருக்கும். அது காஞ்சி கருக கருக அது காஞ்சி போக மணம் போயிடும். ஆனால் இந்த மகிழ மரத்துக்கு மட்டும் என்ன ஒரு பெருமை அப்படின்னார், அது பூவாக இருக்கிறதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாசனை கம்மியாக இருக்கும். அது காய காய இன்னும் நல்லா பிரமாதமாக வாசனை அடிக்கும், வாட வாட வாசனை அடிக்கும். அந்த மகிழ்மரம் பூத்து இருந்தது அப்படின்னா, செண்பகமரம் மகிழ்மரம்லாம் பூத்து இருந்ததுன்னா அந்த ஏரியா முழுக்கலும் மனத்தை பரப்பும். அதை மாதிரி தான் இறைவன் எப்படி இருக்கார், அவர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு கோவிலில் இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் முழுக்கலும் அவரோட அருள், அந்த ஊர் முழுக்கலும் அந்த நாடு முழுக்கலும் அவரோட அருள் பரவுறது. அப்படி இந்த மகிழ மரம்லாம் எப்படி வாசனையை தான் இருக்கிற இடத்துலே இருந்துன்னு அத்தனை பேருக்கும் வாரி வழங்குறதோ அது மாதிரி தான் இறைவனும் என்ன பண்ணுறார், தான் இருக்கிற இடத்துல கோவிலில் இருந்துன்னு அத்தனை பேருக்கும் அருளை வாழி வருங்கிறார். அதனால மகிழ மரத்தை சொல்கிறது. அப்படி மகிழம் அப்படின்னு சொன்னோன்னே வகுளம் அப்படின்னோடனே வகுளாரண்யேஸ்வரர்னு கோவில் 2 இடத்துல அவருக்கு. ஒன்று புதுக்கோட்டையில் திருக்கோகரணம் அப்படின்னு இருக்குது. அங்கே கோகர்ணேஸ்வரர் விரகதாம்பா அப்படிங்கிறது கீழே இருக்கிற கோவில். அதுவே ஒரு குடவரை கோவில், மலையை குடஞ்சி கட்டின கோவில். அதில் பக்கத்துலேயே இன்னொரு ஆதி, அந்த கோவிலோட மூலமூர்த்தி யார் அப்படின்னா வகுளாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த வகுளாரண்யேஸ்வரர் தான் அங்கே இருக்கார். அங்கே தான் அந்த கங்கையில் தீர்த்தம் இருக்குது. காமதேனு வழிபட்டது மங்களாம்பிகையோடு இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் மகிழ மரம். இது கோகர்ணத்தில் திருக்கோகர்ணத்தில் புதுக்கோட்டையில் இருக்கிறது. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் நீடூர் அப்படின்னு இருக்குது. அந்த ஊர்லேயும் அருட்சோமநாதர் அப்படின்னு பேர், நிருத்தியகான பிரியர் அப்படின்லாம் அவருக்கு பேர். அங்கேயும் என்ன வகுளாரண்யம் அப்படின்னு மகிழமர காடாக தான் இருந்திருக்கு நீடும். அதாவது ஊழிக்காலத்திலையும் முழுகாத நீண்டு இருக்கிறதுனாலே நீடூர் அப்படின்லாம் பேர். அப்படி இருக்க மூவராலையும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். அங்கே ஆண்டவன் நடனமாடி காமிச்சர், ஆனந்தப்பட்டர். அதனால் அவருக்கு நிருத்திய கான பிரியர், கான நர்த்தன சங்கரர் அப்படின்லாம் அவருக்கு பேர் உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணுறார், அவர் திருநின்றியூர்லேருந்து திருப்புன்கூருக்கு போகிறார். இந்த ஊரை தாண்டின்னு இதை பார்க்காத, அதுக்கப்புறம் சிவபெருமானோட அருளால் தன்னோட இவரை விட்டுட்டுமே அப்படின்னுட்டு இங்கே வந்து நீடூருக்கு வந்து பாடி தேவாரம் பாடின்னு தான் இந்த திருத்தலம் பெருமை சொல்கிறது. இப்படி நீடூர் இந்த திருக்கோகர்ணத்தில் வகுளாரண்யேஸ்வரா சுவாமி இருக்காருன்னு தெரியுது. அப்படி மகிழ மறுபடியுமா இருந்து அருள் பண்ணக்கூடிய மனம் பரப்பக்கூடிய அவரோட பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.